அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஒரு மிக எளிய பரிகாரம், மிக தேவையான பரிகாரம். இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக தேவையான, மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அது இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத நிறைய அன்பர்களுக்கு அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஒன்று உடல்நல கோளாறுகள், இல்லைன்னா மருத்துவ காரணங்கள், ஏதோ ஒரு விஷயம் இந்த குழந்தை பேரை தாமதப்படுத்திக்கிட்டு தள்ளி போட்டிருக்கிறது. இன்றைக்கு திருமணம் ஆகி சந்தோஷமாக வாழ வேண்டிய கணவன் மனைவிகள் இந்த குழந்தை பாக்கியத்தோடைய தடை தாமதத்தினால அவங்க வருத்தத்தை சந்திக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு நிறைய அன்பர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் சொல்ல முடியாத மன இயக்கங்களில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதாவது இந்த வேலை இல்லாதவனுக்கும் குழந்தை இல்லாதவனுக்கும் தான் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு. அதாவது வேலை இல்லை, வேலை வெட்டி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் அதோடைய வழி என்னன்னு தெரியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்கும் போது அந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் புரியும். அப்போ வதன்னு குழந்தை இருக்கு, 4 குழந்தை 5 குழந்தை, ஏன்டா இத்தனை பெத்தோன்னு ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. எப்படி வளர்க்குறது, எப்படி ஆளாக்குறது, பெரிய பிடுங்களாக இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்க ஒரு பக்கம், ஒரு குழந்தை இருந்தால் போதுமே அப்படின்னு ஏங்குறவங்க இன்னொரு பக்கம். இப்போ கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல. ஒன்றை கொடுத்தா ஒன்றை பறிக்கிறார். எல்லா வகையிலும் நிறைவாக வாழ்ந்துக்கிருக்கேன்னு யாரும் சொல்லவே முடியாது. நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குற வர்ற கேஸ் நிறைய இருக்காங்க. குழந்தை பாக்கியம் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடியோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம சில நம்பிக்கையை கொடுத்து தான் அனுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் இது முடிஞ்சு போன கேஸு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த குழந்தை பாக்கியங்கிறது இறைவனுடைய சித்தம். நம்ம காஞ்சி மகா பெரியவர் இந்த விஷயத்தில் கடுமையான தோஷங்கள், கடுமையான ஊழ்வினை பயன், முன்வினை பயன், கர்மாக்கள் இருந்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிட்டா அந்த தம்பதிகளுக்கு மட்டும், அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் வயசை கடந்திருக்கணும். அப்படி வயசை கடந்தவங்களுக்கு மட்டும் சொல்லுவார், இனிமேல் நீ முயற்சியை ஏன் பண்ணணும், எத்தனையோ அனாதை குழந்தைகளுக்கு எடுத்து வளர்த்துக்க அப்படின்னு பட்டும் படாமல் பாலிசாக சொல்லி அவங்க மனசுக்கு தைரியத்தை ஊட்டி அனுப்புவார் காஞ்சி மகா பெரியவர். அதுபோல் அவருடைய அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு சில ஜாதகங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் அவங்க வயது இளம் வயதாக இருந்தால் நம்ம அப்படி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புறதில்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய பட்டியல் இருக்குது. இத்த பட்டியலை கூட சமயத்தில் தாண்டி குழந்தை பாக்கியம் கிடச்சிருது. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை, 5 குடியரோட ராகு கேது சேர்ந்தா குழந்தை பாக்கியம் இல்லை, அடிச்சுக்கிட்டே போகலாம். 5ஆம் இடத்துல சனி, ராகு, கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தை பாதிக்குது, தாமதப்படுத்துது அப்படின்னு அடிச்சுக்கிட்டே போகலாம். ஆனாலும் இந்த கணிப்புகளை மீறியும் 5ல் ராகு இருக்கவனுக்கு குழந்தை பிறக்குது, ரொம்ப விரைவிலே குழந்தை பிறந்ததுன்னா இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது ஜோதிட உலகத்தில். 5ல் ராகு இருக்கு, 5 குடியோட ராகு சேர்ந்துருச்சு, குரு கெட்டு போயிட்டாரு, இப்படி பல காரணங்கள் இருக்கு. 5ஆம் இடங்கிறதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்றோம். பூர்வ புண்ணியத்தை வச்சுதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அமையுதுங்கிறோம். இப்ப 5ஆம் இடம் 5 குடியவன் கெட்டு போயிருக்காரு. அப்போ பூர்வ புண்ணியம் பலகீனமா இருக்கு, பாதிக்கப்பட்டிருக்குனாலே புத்திர பாக்கியத்தான். இந்த பூர்வ புண்ணியம் தான் புத்திர பாக்கியத்தை நிர்ணயிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புத்திர பாக்கியம் தடைப்படுது, தாமதப்படுது, இல்லை இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம இந்த 5ஆம் இடத்தை வச்சு கணிக்கிறோம். அப்போ பூர்வ புண்ணியம் நமக்கு வலுவாக இல்லை
5ல் ராகு இருக்காரு, கேது இருக்காரு, சனி இருக்காரு, 5ல் செவ்வாய் இருக்காரு, அஷ்டமாதிபதி 5ல் இருக்காரு, 5 குடையனோட அஷ்டமாதிபதி சேர்க்கை இருக்கு, 5 குடையோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. இப்படி பல காரணங்களால ஜோதிடத்துல நம்ம குழந்தை பாக்கியம் தடைப்படுறது, தாமதப்படுறது, இல்லாம போறதுக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிருந்தோம்னா அது பெரிய வீடியோவை போயிடும். ஆனா இப்ப நமக்கு எத்த தின்னா பித்தம் தெளியும், அதான் மேட்ரு. இப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும், நமக்கு குழந்தை இல்லை, தடையாகுது, தாமதமாகுது அப்படிங்கிற நேர்கள் நண்பர்கள் மட்டும் இந்த எளிய பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கணும். இதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, இந்த ஸ்லோகத்தை சொல்றேன், அதை கேட்டுக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இப்போ அதை ஸ்லோகத்தை சொல்றேன். ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் சர்வ சௌபாக்கியம் தேவி அருள் ஆனந்த ரூபி நாராயணி மம வசம் குரு குரு ஸ்வாகா. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 108 முறை 5 நாளைக்கு உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை தினமும் குளிச்சுட்டு காலையில் 108 முறை 5 நாட்களுக்கு இந்த ஸ்லோகத்தை உங்கள் பூஜை அறையில் சொல்லுங்க. அதை சொன்ன பிறகு தூப தீபமெல்லாம் காட்டணும். அந்த பூஜை அறையில் அந்த 5 நாட்களுக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசில் அடைச்சிக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே கற்கண்டு, வடை, பாயாசம், தேன், தேங்காய், மலர் இது போன்ற பூஜை பொருட்கள்லாம் வச்சு தூப தீபம் காட்டி இறை வழிபாடை பண்ணுங்க. ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க. அது எந்த நாளில் ஆரம்பிக்கிறீங்கன்னு கணக்கில்லை. நீங்கள் உங்களுக்கு சௌரியப்பட்ட நாளில் ஒரு 5 நாள் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி இதுபோல் பூஜை பொருட்கள் என்னென்ன வைக்கணும், வடை, தேங்காய், வடை பாயாசம் சொல்கிறோம்ல, கற்கண்டு, வடை பாயாசம், தேங்காய், தேன், பூஜைக்குள்ள பூவு இதெல்லாம் வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டி இறை வழிபாடை பண்ணுங்க. 5 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இது ஒரு முறை. இந்த 5 நாள் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த மாதிரி பூஜை பண்ணி உங்கள் பூஜை அறையிலே செய்யுங்க, வழிபாடு பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வியாழக்கிழமைகளில் பெண்கள் வியாழக்கிழமைகளில் பாதாம் பருப்பு, பாதாங்கீர் இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் எடுத்துக்கங்க. பெண்களுக்கு சொல்கிறேன், பாதாம் பருப்பு, பாதாம் கீர் இருந்துச்சுன்னா காலையில் கொஞ்சம் சாப்பிடுங்க. மாலை நேரத்தில் திராட்சை ரசம், திராட்சை ஜூஸ் மாதிரி அடித்து சாப்பிட்லாம் மாலையில் வியாழக்கிழமையில். ஒரு 5 வியாழக்கிழமை செய்யுங்க. ஸோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை இந்த கரு திராட்சைன்னு சொல்லுவோம், அது டார்க் ப்ளூவாக இருக்கும், கருநீல கலரில் திராட்சை இருக்கும், அது அப்படியே விதையோட சாப்பிட்றது மாலை நேரத்தில். கொஞ்சம் இதுக்காக ஒரு 1/2 கிலோ 1 கிலோலாம் சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுங்க வியாழக்கிழமைகளில். அதுபோல் நீங்கள் வீட்டுக்கு விளக்காகி, அதாவது மாதவிடாய்ன்னு சொல்கிறோம்ல, இந்த பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேங்க, மாதவிடாய் ஆகி 4 நாட்கள் கழித்து நீங்கள் சிவாலயத்துக்கு போங்க. அங்கே சிவாலயத்தில் குரு பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடை நல்லா பண்ணுங்க. அங்கே அர்ச்சனையை பண்ணுங்க, விளக்கு போடுங்க. பொதுவாக குரு பகவானுக்கு இழுப்ப எண்ணெய் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ வீட்டுக்கு விளக்காகி 4 நாள் கழித்து 5வது நாள் போய் நீங்கள் சிவாலயத்துக்கு போய் குரு பகவானை வழிபாடு பண்ணுறது, அங்கே குருவுக்கு விளக்கு இழுப்பெண்ணெயில் விளக்கு போடுறது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது. அதே மாதிரி அந்த குரு சிவாலயத்தில் வடகிழக்கு மூலை சொல்கிறோம், வடகிழக்கு மூலையில் உங்களால் ஒரு இந்த கோயில் திருப்பணின்னு சொல்லி கோயிலை சுத்தம் பண்ணுறது, இல்லை கோயிலில் அந்த இடத்துல ஏதோ ஒரு அசுத்தங்களோ இல்லை ஒரு தூசிகளோ இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல உழவாரப்பணி சொல்லுவோம்ல, உழவாரப்பணி கோயிலுக்கு, அது மாதிரி வடகிழக்கு மூலையை சுத்தப்படுத்திங்க. இதை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு மிக மிக ஒரு அனுக்கிரகம் கிடைச்சி உங்களுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இது நான் மிக பழமையான நூல்களில் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இது போல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்லோகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, மீண்டும் ஒரு இது போல் குழந்தை பாக்கியத்துக்கு 2வது பார்ட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னும் சில அரிய தகவல்கள்லாம் இருக்குது. வரிசையாக ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிறீங்க, விடாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக்ஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் எல்லோருக்கும் போய் சேரணுங்கிற எண்ணத்தோட லைக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட தகவலோட அதிகமாக எளிய பரிகாரங்களை இனி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ள பரிகாரங்களாக இருக்கும், செலவு அதிகம் இல்லாத பரிகாரங்களாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து பயனடைங்கள் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.